சகோதரர்களே, இமாமுனா பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எப்படி அடியார்கள் பாவம் செய்யற விஷயத்துல தனிமையையும் இருட்டையும் தேடுறாங்களோ, யாருக்கும் பார்க்க கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது என்று பாவத்தை செய்யக்கூடிய அடியான் ஒவ்வொரு அமலையும் இதை போல மறைச்சு ஒளிச்சு செய்யப்படணுமா. ஒவ்வொரு இபாதத்தையும் இப்படி செய்யணுமா. எப்படி பாவம் செய்யறதுக்கு இடத்தை தேடுறோம், ஒரு நாளை குறிக்கிறோம், யாரும் இல்லாத இடத்தை பார்க்கிறோம், ஒரு நேரத்தை முடிவு செஞ்சு இந்த இடத்துக்கு போவோம், இந்த செயலை செய்வோம் என்று எப்படியெல்லாம் திட்டம் போட்டு பாவம் செய்யறாங்களோ, இதை போல அல்லாஹ்வுடைய அமலுடைய விஷயத்திலையும் இந்த விஷயத்தை கையாளட்டும் என்று சொல்றாங்க. அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட்ட அமல் மாத்திரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். கியாமத்துடைய நாளையில மன் சாம யுராஇ ஃபகத் அஷ்ரக வமன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக வமன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி நோன்பு பிடிச்சிக்கிறார், இவர் அல்லாஹ்க்கு இணை வைத்து விட்டார். ஒருத்தர் பார்க்கறதுக்காக வேண்டி மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி தொழுகிறார், ஃபகத் அஷ்ரக, இவரும் அல்லாஹ்க்கு இணை வைத்து விட்டார். ஒருத்தர் அல்லாஹ் மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி சதகா கொடுக்கிறார், இவர் பேர் புகழுக்காக வேண்டி கொடுக்கிறதால ஃபகத் அஷ்ரக, இவரும் அல்லாஹ்க்கு இணை வைத்து விட்டார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு